படிக்காதவன் படத்தில் நம்ம விவேக் சாரை வந்து கேட்பார்ல, ஒரு 5 ஸ்டாரு இல்லை ஒரு 3 ஸ்டாரு அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்து பேக்ரவுண்டில் ஒருத்தர் சொல்லுவார், கழுத்தை குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த குடிசை வீடு வந்து எந்த வகையிலையும் வந்து குறைச்சல் இல்லைங்க. இப்போ நான் ஒரு 2 வாரமாக குடிசை வீட்டில் இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா செம மழை. நேற்று வந்து செம மழை. நான் காட்டுறேன் பாருங்களேன், இந்த பில்லரு அப்புறம் நம்ம படுக்கிற பற்றிய சோபா, அந்த சோபாவுக்கு பின்னாடி இங்கே ஒரு பில்லரு, இங்கே ஒரு பில்லர், 4 பில்லருங்க. ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு நடுக்காட்டில் வந்து ஒரு நம்ம ட்ரிப்பு ஒன்று போகணும்னு வச்சுங்களேன். சவுண்டு அதனா வச்சுங்களேன். அப்படியே கீழே காலு கடியில் வந்து சோபா இருக்குல்ல, அந்த சோபா கீழே பார்த்தோன்னா அப்படியே தண்ணி போகுதுங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயே. இது வந்து நான் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதா இல்லை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதான்னு தெரில. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஓம் தேட்டரில் வந்து எனக்கு பிடிச்ச சாங் வந்து போட்டு ஓட்டாங்க. என்ன சாங்னா, ஆரதி வென்று அலட்டாமல் எளிதாய் நானும் ஓர் உயிரென்று இருப்பேனே. சாங் கேட்டவுடனே அந்த சாங் ஆல்ரெடி நான் அந்த சாங் கேட்காத நாளே இருக்காது. காலையில் எழுந்துட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது ஹெட்ஃபோனில் கேட்குற ஃபஸ்ட்டு சாங்கே இந்த சாங் தான். இந்த சாங்கை ஒன்று போட்டு விட்டாலே அது மைண்டு வந்து ஒரு மெடிடேஷன் பண்ண அந்த ஃபீல் வரும். அந்த டேவை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் சாங்கு. இந்த சாங்கை போட்டு விட்டு ஜம்முன்னு ஒருத்த போட்டு ஏஞ்சிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 12 மணி மேலே ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. அது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஃபீல் பண்ணினே அப்படியே இந்த சாங் கேட்டு அப்படியே பார்த்து தூங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்குது. அது மாதிரி இது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க.